வணக்கம் ரோவலே. என்னென்னு சொன்னால், இந்த அம்மா ஒரு மாவீர குடும்பம். நான் ஒரு உதவி திட்டம் ஒன்று போட்டிருந்தேன். யுவனண்ணான்னு சொல்லி இந்த பிளாக் நத்து மோட்டர் எடுக்கிறவங்க தான் இந்த காசு முதல் போட்டது. அது எனக்கு வேறு ஒரு வழியால் கிடைச்ச வழியாக இந்த காசை இந்த அம்மான்ற குடும்பத்துக்கு உதவி செய்வோம்னு கேட்டாப்பல. ஓகேடாப்பா நீ செய்யன்னு சொல்லி போட்டார். அப்போ இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு சாமானம் வேண்டி 20,000 ரூபா காசும் கொடுக்க போகிறேன். நன்றி யுவனண்ணா. நான் அவருக்கு ஃபோன் எடுத்தேன்னா நான் அவர்கிட்ட ஃபோன் வேலை செய்யலை. ஏன்னா நான் சில இடங்களுக்கு போவேக்குள்ளே அந்த உதவிதார ஆக்களையும் கதைக்க வைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் அவையிலும் ஒரு கதைச்சா மன திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ன்றதாக நான் கதைக்க வைக்கிறேன். யுவனண்ணா அந்த ஃபோன் வேலை செய்யலை. நன்றி யுவனண்ணா. இந்த உதவி வந்து நான் 20,000 ரூபா காசும் கொடுக்குறேன். ஒன்றா இருக்கா அண்ணுங்கோ, அது இருக்கா கிட்ட இருக்கா அப்படி என்ன எத்தனை இடாக்கு 4. சரியா? இப்போ 20,000 கிடக்கு. எவ்வளோ கிடக்கு நீங்களே சொல்லுங்க. பிறகு எங்களுக்கு சமுதாயத்தில் கெட்ட பேர் வந்துடும். சரி சரி அப்படி என்னென்னு சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. தம்பி உங்களுக்கு எங்களுக்கு போய் நன்றி தம்பி, எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்து அழ வேண்டாம், அழக்கூடாது, அழுது கதைக்கக்கூடாது. எனக்கு அதான் இது. நீங்கள் கதைக்கில் உங்கள் அவருக்கு நன்றியெல்லாம் சொல்லி விடுங்க. கற்றுக்கு மத்தி நீங்கள் செய்ததுக்கு உங்களுக்கு கோடி கோடி சரி சரி அழக்கூடாது. இது வந்து உதவி வருதில்லை, வந்து கிடைக்குதில்லை. இதுகளை வந்து தாண்டக்கூடாது. காசை சொல்லுங்க. ஒரு எவ்வளோ காசு கிடைச்சு? 20,000 சாமானும் கொடுத்துருக்கு, 20,000 ரூபா காசும் கொடுத்துருக்கு. யுவனண்ணாவுக்கு நன்றி. அப்பா இது சொல்ல போறீங்களே, அவர் அண்டைக்கு தன்பாலில் கதையண்டு கதை நன்றி சொல்ல சொல்லுங்கம்மா. சரி சரி சரியா. அந்த தேக்கம் வித்துக்கிறாங்கன்னா அவன் ஒன்று அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் எனக்கு கூடுதலாக கவலை. சரி என்னென்னு சொன்னால், இந்த உதவி வந்து கிடைச்சிருக்கு. இது அவைகளுக்கு வந்து எனக்கு தெரிய ஒரு ஒரு இது வந்து காசு வந்து ஹாஸ்பிட்டல் மாஞ்சோல ஹாஸ்பிட்டலுக்கு போக்குவரத்துக்கு தான் இது கொடுத்துருக்கு. சாமான் ஓகே. 25 அரிசி பேக்கு, மற்றது மா சீனி எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இன்னும் ஒரு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அம்மாவுக்கு வந்து அவள் வாழ்வாதாரம் இதண்டேக்குள்ள கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் நான் இப்போ சொன்னேன் வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோழி ஏதாச்சும் உங்களுக்கு நான் வேண்டி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு 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 3 மாதம் 4 மாதம் கோழியை கொடுத்தால் பிறகு முட்டை இட்டுன்னு சொன்னால் இவைகளுக்கு போக்குவரத்து சிலவங்களை பயன்படுத்தி இது இதண்டெல்லாம் அவர் வந்து அண்ணா மகனுங்க. சரி சரியா சரியா. என்ன காரணம்னு சொன்னால், தொடர்ந்து உதவியும் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க தயாரில்லை தானே. அப்போ இதை வந்து ஒரு வாழ்வாதாரமாக தான் அடுத்த கட்டம் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். உறவுகளுக்கு நன்றி. மேலும் மேலும் உதவி திட்டங்கள் வந்தால் கண்டிப்பாக நான் செய்து முடிப்பேன். இன்னும் வந்து 2-3 குடும்பத்துக்கிட்ட நான் போக கிடக்குது. அதனால் ஓகே, நன்றி, சந்திப்போம். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போனது சொல்லுவாங்க. நான் செய்து வந்து அது போய் போகக்கூடாது. இவரை யார் பார்க்குறது? என்ன என்ன இந்த கொள்கை அப்படியாப்பட்ட கொள்கை, எந்த நெஞ்சும் அப்படியாப்பட்ட நெஞ்சு. ஒரு அரசாங்க டாக்டரே என்னை வெளியே விடவில்லை, வெளியில் விட மாட்டேன்ட்டு ஏன்னாங்கிட்ட பிரஷர் உங்களை வெளியே விடவில்லை. இந்த 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 ஐயா வந்து அப்படியான்னு சொன்னால் புதுக்குடிப்புக்கும் சேர்ந்து நடந்து தான் பாருது. முதல் அதுதான் எங்க முதல் வந்து இந்த ஐயா என்ன வேலை செய்து வர பேக்குள்ள நெல்லு கொண்டாந்து வயரெல்லாம் கொண்டாந்து பறிச்சாங்க. இப்போ காலுகள் இந்த நடந்து திரிஞ்ச காலுகள் ஓஞ்சி போய் கிடக்குதுன்னு. இப்போ என்னடம்மா சரி சரி சரி. இப்போ இந்த பொடியன் புனிதான். இந்த பொடியெல்லாம் வச்சு இல்லை கிரவுண்டு செய்தான். இப்போ போல விளையாண்டான். பொடியண்ணா அண்ணா செத்து அண்ணாவே நினச்சி தான் அந்த வேதனை. நீ என்ன செய்கிறது எல்லாம் வேதனையாக போச்சு தான். ஆனால் கடவுள் விடாத எல்லா பக்கத்தாலையும் இதனாலும் இப்போ
இப்போ என்ன பாருங்க என்ன என்னண்டு கடவுள் இப்போ எங்களுக்கு தெரியாது. அந்த தம்பி மூலமாக என்ன கொண்டு வந்து சேர்க்க இல்லையா? அப்படித்தான். அதான் நான் கடவுளே நம்ம மாஞ்சோளம் வெற்றிகரமாக முடியாத தண்ணி ஊற்றலாம் போய் வெற்றிகரமாக தான் அப்போ அப்படி முத்தம் கொட்டிக்கின்னு இந்தியாவில் வந்து சாதக பொடி எல்லாம் பொடி வந்துச்சு. வந்து இந்திய கணக்கு தான் வந்து பார்த்தோன்னா அம்மா உங்களுக்கு ஒரு குரல் இருக்குது, நீங்கள் பாருங்கம்மா நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போய் அப்படின்னு தப்பி எனக்கு கையில் வந்து காசு இல்லைப்பா, நீங்கள் அது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதம்மா பாருங்க அம்மா உங்களை இன்னைக்கு சரிம்மா நான் இது தாண்டி விட்றேன்.